மூன்றாம் இடத்துல குரு இருந்தால், குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதையும் துணிஞ்சு இறங்காது. எல்லாத்துலேயுமே ஒரு நீதி நேர்மை பார்த்து இறங்கக்கூடிய விஷயம் இல்லையா? நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இந்த நிதி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இதெல்லாம் தீட்டுறாங்கல்ல, அதாவது ஒரு வீட்டோட பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு 3ஆம் இடத்துல வலுத்தவர்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 3ஆம் இடம் காது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. அப்போ பார்த்திங்கன்னா காதில் வந்து கூடுமான வரைக்கும் ஏதாவது ஒரு அணிகலன் வந்து அவங்க அணிஞ்சிருப்பாங்க. இல்லாட்டி கூட அதுக்கு உரிய போடுறாங்களோ யூஸ் பண்ணலையோ அதுக்குள்ளே வந்து நகைகள் கூடுமான வரைக்கும் அணிகலன்களுக்கு பெரிய அளவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். 3ஆம் இடத்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் அதிகமாக தூண்டக்கூடிய குரு அப்படிம்பாங்க. தைரியம் இருக்கும், தைரியத்துக்கு மத்தியிலும் பின்னாடி வந்து அதுக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து 3ஆம் இடத்து குரு வந்து நமக்கு வழங்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மறைவிடம் அப்படின்னு பார்க்குறத விட குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா அந்த ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க இல்லையா, கூட பிறந்தவர்கள் தம்பிகள் எல்லாம் வழி நடத்தி கொண்டுட்டு போகிறது, வயது குறைவானவர்களை வழி நடத்தக்கூடிய தன்மை இருக்குல்ல, இது 3ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லாயிருக்கும்.